ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 52ஓட ஸ்டைல் பிளான் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ரிவிஷன் டே பார்க்கும்போது இன்னைக்கு செகண்ட் டே. ரிவிஷன் பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு டார்கெட் கொஸ்டின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கான டார்கெட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டாபிக்ல இருந்து ஜப்பானின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார், அவர் எத்தனையாவது பிரதமர் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே 52ஓட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். டே 52 8/10/2024 டியூஸ்டே. இன்னைக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தென் ஃபைனலா சைக்காலஜி பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல 2 டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹீட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன், தென் 8th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசன், 9th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன், ஃபைனலா 10th ஸ்டாண்டர்ட்ல 3rd லெசன் கவர் பண்ணீங்கன்னா இந்த ஹீட் அப்படின்ற டாபிக் ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல செகண்ட் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி. இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன், 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன், 8th ஸ்டாண்டர்ட்ல 5th லெசன், தென் 9th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசன், ஃபைனலா 10th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசன் கவர் பண்ணீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாபிக் ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டில இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல ஒரே ஒரு பாடம் தான் அவைலபிள் இருக்கு. அந்த ஒரு பாடத்தை கவர் பண்ணீங்கன்னா இன்னைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும். அந்த பாடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசனா அமைஞ்சிருக்கு. அதை மட்டும் மறக்காம கவர் பண்ணிருங்க. தென் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த டாபிக்காக ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல 3rd லெசன். நம்ம ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெசன் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்குள்ள ஒரு டே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு வரும்போது பயாலஜியில் தான் வரும்னு நினச்சிருந்தீங்க. பட் இந்த டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ்லயுமே ஒரு லெசன் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்க டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் 10th ஸ்டாண்டர்ட்ல 3rd லெசனா இருக்கு. மறக்காம கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை கணக்குகள், இரத்த உறவுகள், கடிகார கணக்குகள், அதாவது டைரக்ஷன் சம்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபைனலி கிளாக் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ரிப்பீட். இன்னைக்கு பிசிக்ஸ்ல பார்க்க போற டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஹீட், செகண்ட் டாபிக் எலக்ட்ரிசிட்டி, தென் பாலிட்டில இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சிட்டிசன்ஷிப், தென் எக்கனாமிக்ஸ்ல பார்க்க போற டாபிக் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபைனலா சைக்காலஜில பார்க்க போற டாபிக் டைரக்ஷன் சம்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், கிளாக் சம்ஸ் தான் இன்னைக்கு நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. நேத்திக்கு, அதாவது டே 51க்கான ரிவிஷன் நேற்று நைட்டு டெலிகிராம்ல அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய பேர் இங்கிலீஷ்லயுமே சேர்த்து பைலிங்குலா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதனால டெலிகிராம்ல கொஸ்டின் வந்து பைலிங்குலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 52ஓட ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. இப்போ வரப்போற எஸ்ஏ எக்ஸாமுக்காக எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தெரியலையா? நோ ப்ராப்ளம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வந்து 349 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் கொடுக்கப்பட்ட சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆகுற மாதிரி எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். தென் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 1499 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே பியூர்லி ரெக்கார்டபிள் வீடியோவாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே சிலபஸ் வைஸா, டாபிக் வைஸா எடுக்கப்பட்ட கிளாஸஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் அந்த 349 ருபீஸ் வேல்யூ இல்லை டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்ல யாரோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 அப்படின்னு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 53ஓட ஸ்டடி பிளானோட நாளைக்கு மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.